ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோ சார்ட் ஃபார் ஃபைபர் டு ஃபேப்ரிக். இந்த லெசனுடைய ஃப்ளோ சார்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளோ சார்ட்டுன்றது என்னென்னு பார்த்தோன்னா, இந்த லெசனில் ஒட்டுமொத்தமாக இருக்கிறத நம்ம ஒரு கீ சார்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ இதுலேருந்து இது வருது அப்படின்றத வந்து நம்ம ஒரு ஃப்ளோவில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த ஃப்ளோ சார்ட் ஹெல்ப் பண்ணும். ஸோ முதல்ல நம்ம பார்ப்போம், இந்த ஃபைபர்ஸ்னால் என்ன அப்படின்றது முதல்ல நமக்கு தெரியணும். ஃபைபர்ஸ்னால் என்னென்னு, லாங் ஃபைன் கண்டினியூஸ் த்ரெட்ஸ் or filaments are obtained from plants and animals are called fibers. ஸோ ஒரு ஃபைபர்ன்றது ஒரு த்ரெட் ஆர் ஃபிலமெண்ட் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு லாங் ஃபைபர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம அனிமல்ஸ்லேருந்தோ பிளான்ஸ்லேருந்தோ எடுத்தோன்னா இதை வந்து நம்ம ஃபைபர்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபைபர்ன்றது ரெண்டு வகையாக பிரியும். ஒன்று அனிமல் ஃபைபர், ஒன்று பிளான்ட் ஃபைபர் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரியும். ஸோ இதில் அனிமல் ஃபைபரில் நம்ம பார்த்தோன்னா சில்க்கும் உள்ளும் ரொம்ப முக்கியமானது. சில்க்கும் ஒரு அனிமலோட ஃபைபர். ஸோ சில்க் வார்ம்லேருந்து எடுக்கிறாங்க. உள்ளுன்றது ஷீப்லேருந்து எடுக்கிறாங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த அனிமல் ஃபைபர்ன்றது ரெண்டு வகையாக பிரியுது, சில்க் அண்ட் உல் அப்படின்றது. பிளான்ட் ஃபைபர்ன்றது இட்ஸ் பிளான்ட், அதை நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறோம். கீரை வகைகள் எல்லா பிளான்ட்ஸ்லேயும் வந்து கண்டிப்பாக என்ன இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஸோ அனிமல் ஃபைபரை நம்ம பார்த்தோன்னா சில்க்கும் உள்ளும் இருக்கும். அதில் சில்க் வந்து பார்த்தோன்னா சோர்சஸ் ஆஃப் சில்க் அண்ட் அப்டைனிங் சில்க் ஃபைபர், ப்ராசஸிங் ஆஃப் சில்க் ஃபைபர்னு மூணு வகையாக அந்த சில்க் ஃபைபருடைய நமக்கு கிடைக்கிறதுக்காக 3 ஸ்டெப்ஸ் நடக்குது. ஒன்று சோர்சஸ் ஆஃப் சில்க், எங்கேருந்து இந்த சில்க் கிடைக்கிது அப்படின்றது. ஸோ ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் cocoon ஆஃப் சில்க் வார்ம் பாம்பிக்ஸ் மோரி. ஸோ சில்க் வார்ம்லேருந்து எடுக்கிறாங்க. ஓகே, ரியரிங் ஆஃப் சில்க் வார்ம் ஃபார் அப்டைனிங் சில்க் இஸ் கால்ட் செரிகல்ச்சர். ஸோ இந்த சில்க் வார்மை சில்க்குக்காகவே வளர்ப்பாங்க, ரியர் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் செரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவதாக என்னென்னு பார்த்தோன்னா அப்டைனிங் சில்க் ஃபைபர், அதுக்கிட்டேருந்து எப்படி வந்து நம்ம எடுப்பாங்கன்னு பார்ப்போம். ஸோ எக்ஸ் ஆஃப் த ஃபீமேல் சில்க் வார்ம் மோத் ஆர் இன்குபேட்டட் அன்டில் தே ஹேட்ச் and become larvae called caterpillars. For 6 weeks, the caterpillars eat finely chopped mulberry leaves. The worms climb the branches of the mulberry trees and make their cocoons in one continuous thread. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சில்க்வார்ம், ஃபீமேல் சில்க்வார்மோட எக்லேருந்து இன்குபேட் ஆகி அதுலேருந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கேட்டபில்லர்ஸ் வரும். அந்த கேட்டபில்லர் வந்து மல்பரி லீவ்ஸை கொடுத்து சாப்பிட வைப்பாங்க. அது கிட்டத்தட்ட 6 வீக்ஸ் கழித்து என்ன நடக்கும்னா குக்கூன் ஃபார்ம் ஆகும். ஸோ பண்டில் மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, குக்கூன் ஃபார்ம் ஆகும். அது ஒரே த்ரெட்டில் அந்த ஃபுல் குக்கூனை அது கவர் பண்ணியிருக்கும் அந்த கேட்டபில்லர். ஸோ இது கிடச்ச உடனே ப்ராசஸிங் ஆஃப் சில்க் ஃபைபர், இந்த குக்கூன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கேதர் பண்ணி அதை பாயில் பண்ணி எக்ஸ்போஸ் டு ஸ்டீம் ட்ரீட்டட் இன் அவன்ஸ். ஸோ ஸ்டீம் இருக்கிற ஒரு அவனில் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த பாயிலிங் வாட்டர் டிசால்வ்ஸ் த கம்மி சப்ஸ்டன்ஸ் that holds the cocoon filament and silk fiber separated out. ஸோ இது என்ன ஆகும்னா உள்ளே இருக்க அந்த கம்மி சப்ஸ்டன்ஸ்லேருந்து இந்த உள்ளே தனியாக பிரித்து ட்ரீட் பண்ணி இந்த சில்க் ஃபைபரை எடுத்துருவாங்க. ரீலிங் ஆர் ஃபில்லேச்சர் அப்படின்வாங்க. த ஃபைபர்ஸ் ஆர் ஜாயின்ட், ட்விஸ்டட் அண்ட் தென் கம்பைன்ட் வித் அ நம்பர் ஆஃப் அதர் ஃபிலமெண்ட்ஸ் டு மேக் அ த்ரெட். ஸோ இந்த கிடைச்சதை வந்து இந்த ஃபைபர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி நல்லா ட்விஸ்ட் பண்ணி ஒரு கம்பைன் வித் நம்பர் ஆஃப் ஃபிலமெண்ட்ஸ் டு மேக் அ த்ரெட். இது மாதிரி நிறையா இருக்கிறத வந்து ஒன்று சேர்த்து சிங்கிளாக இருக்கும்போது ஃபிலமெண்ட் அது ஒன்றா சேர்த்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணும்போது நமக்கு சில்க் த்ரெட்டு கிடைக்கிது. ஓகே, இதுதான் வந்து சில்க் ஃபைபருடையது. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோன்னா உல் ஃபைபரில் என்னென்ன நடக்குது, அதே மாதிரி 3 பாயிண்ட். ஒன்று சோர்சஸ், அது எங்கேருந்து கிடைக்குது, அப்புறம் அப்டேனிங், அதுலேருந்து எப்படி எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் எடுத்ததை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றது 3 வகையாக பிரியுது. சோர்சஸ் ஆஃப் உல் பார்த்தோன்னா உல் வந்து ஷீப், யாக், அங்கோரா கோட், கேமல்ஸ், லாமா, அல்பாக்கா. சவுத் அமெரிக்காலலாம் பார்த்தா இந்த லாமா அண்ட் அல்பாக்கா இதுலேருந்து உள்ள அப்டேன் பண்ணுறாங்க. சரிங்களா, யாக்லேருந்து டிபெட்லேயும் லடாக்லேயும் யாக்லேருந்து எடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மெயினாக வந்து ஷீப்லேருந்து தான் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இந்த யாக், அங்கோரா கோட், கேமல்ஸ், லாமா, அல்பாக்கா இதுலேருந்தும் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த உள்ளே எடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷியரிங், இங்கே அதை ட்ரீட் பண்ணுறது பேர் வந்து ஷியரிங். The fleece of sheep along with a thin layer of skin is removed from its body. ஸோ அப்படியே மேலே ஷேவ் பண்ணி எடுக்கிற மாதிரி அப்படியே எடுத்துருவாங்க, ஷேவ் மாதிரி. ஸோ இதை
இதை எடுத்து அதை வந்து அதோட உடம்புலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் வந்து என்னது ஷியரிங். ஓகே, அதுக்கடுத்து ப்ராசஸிங் ஆஃப் உல் ஃபைபர். இந்த உல் ஃபைபரை வந்து எடுத்ததை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கவுரிங், சார்ட்டிங் அப்படின்வாங்க. ஸ்கவுரிங்னா என்ன? இந்த ஷியர்ட் ஹேர் இஸ் கிளீன்டு அண்ட் வாஷ்ட் இன் டேங்க்ஸ் டு ரிமூவ் கிரீஸ், டஸ்ட் அண்ட் டர்ட். அதாவது ட்ரிம் பண்ண அந்த ஏரை எடுத்து என்ன பண்ணுவாங்க, நல்லா க்ளீன் பண்ணுவாங்க, டஸ்ட்டு டர்ட்லாம் போகிற மாதிரி. அடுத்து சார்ட்டிங். cleaned hair is sent to a factory where hairs of different textures are separated. ஸோ ஒரு ஹேருமே வேறுபடும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் இருக்க ஹேர் எல்லாத்தையுமே வந்து சார்ட் அவுட் பண்ணுவாங்க, ஒரு தனித்தனியாக பிரிப்பாங்க. ஹேர் இஸ் சென்ட் இன் டு அ கார்டிங் மிஷின் where the loose wool fibers are combed into a sheet and twisted into a rope or silver. ஓகே, அதாவது இந்த ஹேர் வந்து கார்டிங் மிஷின்குள்ளே போகும். இதில் என்ன ஆகும்னா லூஸாக இருக்கிற அந்த உள் வந்து என்ன ஆயிருமா, ஒரு ஷீட் மாதிரி ஆயிரும். நல்லா கம்பைன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி கடைசியில் அது வந்து ரோப்பாக, ஓகே, ஒரு ஷீட் மாதிரி மாற்றி அதுக்கடுத்து அதை ஒரு ரோப் மாதிரி மாற்றி அது வெளியே வரும். திஸ் சில்வர் இஸ் ட்விஸ்டட் அண்ட் ஸ்ட்ரெச்ட் இன்டு அ யான். இது என்ன ஆகும், நீட்டாக வந்ததை நல்லா ட்விஸ்ட் பண்ணி அந்த நூல் கண்டு, ஓகே, அந்த யானாக வந்து அதை மாற்றுவாங்க. த யான் இஸ் ஓன் டு ஃபார்ம் பால்ஸ் ஆஃப் உல். ஸோ இந்த யான் தான் வந்து சுருட்டு அதை ஃபுல்லாக இது பண்ணி பால் ஆஃப் உள்ளாக வந்து நம்ம பார்த்துருக்கோம்ல, நெட்டிங் பண்ணுறவங்களாம் அப்படியே பால் ஆஃப் உல் வச்சுருப்பாங்க, அது பார்த்து தான் யான்னு சொல்லுவோம். ஸோ அதுவாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் டோட்டல் லெசன், இந்த ஃபைபர் டு ஃபேப்ரிக் லெசனுடைய டோட்டல் டீட்டெயில்ஸ். இதை வேணால் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். இந்த மாதிரி நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு இந்த லெசனோட கிளியர் பிக்சர் கிடைக்கும். தேங்க்யூ கைஸ்.